சொல்றாங்க இரவு எதிர்த்து அல்லா இந்த நடுநிசி நேரத்துல இரவு எதிர்த்து அடியா அல்லாஹ் கதறான். யா அல்லாஹ் என் பாவங்களை யார்கிட்ட ரப்பே சொல்லுவேன். ஷாஹி அப்துல் ஆசி அதாகா இரவா இந்த பாவியான அடியா உங்ககிட்ட வந்திருக்கா இது பாவங்களை ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறான்ல உன்ட கையேறி வந்திருக்கிறான்ல நீ மன்னிச்சா மன்னிக்க நீதான் அல்ல கிருபையாளவன் நீ என்னை மன்னிக்கல யாரு என் மேல கிருபை காட்டுவான்ல அப்படின்னு நடுநிசி நேரத்தில் எந்திரிச்சு அழைக்கிறான். பெரியவர் சொல்றாங்க பணக்காரர்கள்லாம் தங்கள் கதவுகளை சீல் வைத்து விட்டார்கள், நாய்களை திறந்து விட்டார்கள், அரசரை எல்லாம் காவல்காரர்களை போட்டு விட்டார்கள், அவருடைய அரண்மனை கதவுகளை மூடி விட்டார்கள். எல்லா கதவும் மூடி இருக்கு. யாருக்கு திறந்திருக்கு? அல்லாஹ் கதவு திறந்திருக்கு. எல்லாருக்கும் கதவுகளை மூடி எல்லாரும் அழைச்சிருக்கிற இடத்துல அல்லாஹ் கதவு திறக்கிறாங்க. அதே அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, அந்த கடைசி நடுநிசிலே உலகமே ஆழ்ந்த தூக்கத்து நேரத்துல அல்லாஹ் தஆலா முதல் வார்த்தை முத்தவஜியாகி அல்மின் முஸ்தகஃபின் தஅஃபிரு பாவ மன்னிப்பு கேட்கறவங்க யாரு இருக்கிறீங்களா? உங்க பாவங்களை மன்னிக்கிறேங்க அல்லாஹ் தஆலா. அல்மின் முஸ்தரிஸின் பாரிஸுஹு என்ற ரிஸ்க் தேடக்கூடிய இருக்கிறீங்களா? ஒரு ரிஸ்க் நான் தர்றேங்க அல்லாஹ் தஆலா. யாரோ முசீபத்துல ஆழ்ந்தவங்க இருக்கிறீங்களா? நான் மட்டும் கேட்கிறேன். அல்மின் முஸ்தாஃபின் ஃபவாஃபி உங்கள்ட்ட ஆஃபியத் கேட்கக்கூடிய யார் இருக்கிறாங்களா? நான் ஆஃபியத் தரேன். யார் கேட்கறாங்க? ரப்பே காயினாத் அகில உலகங்களுக்கும் அதிபதியான சக்கரவர்த்தி 18,000 உலகங்களுக்கும் அந்த சராசரங்களுக்கும் அதிபதி நம்மள முத்தவஜியாய் அல்லாஹ் முத்தவஜி அடியானே என்ன வேணும்னு கேட்கிறான். அப்ப அல்லாஹ் என்று அழைச்ச யாரு பக்கம் நம்ம முத்தவஜியாரா? அல்லாஹு அக்பர். அப்ப நீங்க அல்லாஹ் அழைச்ச அல்லாஹ் ஒரு நேமத்தை கேட்டீங்க, அந்த நேமத் அல்லாஹ் கொடுத்தாலும் சரி, ராட்சி கேட்டீங்க கொடுக்காட்டாலும் சரி, அது சின்ன நேமத் தான். எது பெரிய நேமத்? அல்லாஹ் சொல்ல வச்சாலே அது பெரிய நேமத்து தாங்க சூப்பியா. அல்லாஹ் 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 அழைக்க வச்சாலே அது நேமத் என்பவர்களே. என்ன விலகாவா காத்திருக்கிறது அல்லாஹ் கொடுக்க நேமத்துக்களை நம்ம இந்த செயலே கொண்டு வர்றது இல்ல, நம்ம அறிவிலே யோசிக்கிறது இல்லை என்பவர்களே. ஊழ் அல்லாஹ் கொடுக்கல, ஊழ் அல்ல ஊழு கொடுக்கிறது ஒரு நேமத். அல்லாஹ் எத்தனையோ பேர் கூட கொடுத்திருக்கான், கோடான கோடி பேர் கூட கொடுத்திருக்கான், எறும்புக்கு வீடு கொடுத்திருக்கான், எலிக்கு வீடு கொடுத்திருக்கான், அல்லாஹ் தேனிக்கு வீடு கொடுத்திருக்கான். யாருக்கு எல்லாம் வீடு கொடுக்கல? வீடு கொடுத்தது ஒரு நேமத். அதை விட பெரிய நேமத்து என்னங்க? அந்த வீட்டுல வசிக்கிறதுக்கு பாக்கியம் தர்றது. அல்லாஹ் அக்பர். நிறைய பேர் கேள்விப்படுறோம். போய் பாருங்க ஆஸ்பத்திரிகள்ல வீடு இருக்குதுங்க, வீட்டுல ஏசி இருக்குதுங்க, இங்க ஐசியில உட்கார்ந்து இருக்காரு. வீட்டுல ஏசி இருக்குது, கார் இருக்கு, கார்ல ஏசி இருக்கு, இது உட்கார்ந்து இருக்கிறது ஐசியில. பொண்டாட்டியோ புருஷனோ மகனோ அடிபட்டு உள்ள ஐசியில படுத்து கிடக்கிறார்கள். நம்ம வாசல திண்ணையில அப்பையும் படுத்து கிடக்கிறான், வாசல பெல்ட் போட்டு வாசல்ல போட்டு பெஞ்சில எல்லாரும் ஊரே உட்கார பெஞ்சில கொச்சிட்டு இருக்கு, அங்க படுத்து கிடக்கலாம். ஏன் துவா செய்யுங்க, உள்ள திருப்பி ஏறிட்டு இருக்கு, அதுல ஆக்சிஜன் ஏறிட்டு இருக்கு, அதுலங்கிறான். அப்ப வீடு நேமத். அந்த வீட்டுல நீ அனுபவிக்கிறது, அந்த வீட்டுல நீ வாழ வைக்கிறது ஒரு நேமத். அது மட்டும் இல்ல நண்பர்களே, அந்த வீட்டுல இருந்த நீ இந்த வீடு எனக்கு கொடுத்தது யாரும் இல்லை, இல்ல இல்ல இந்த வீட்டை நீ வாழ வச்சது அல்லான்ற உணர்வுல வாழ வைக்கிறதுக்கு அதல்ல யாருக்கும் தரக்கூடிய நியமம். அது அல்லாஹ் தன் காசா நல்லடியார்களுக்கு தான் கொடுக்குறான், அல்லாஹ் தன் அவுளியாக்களுக்கு தான் அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப தண்ணி எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். கொடுக்குறப்பே தண்ணி நீதான் அல்லாஹ் கொடுத்த இந்த உணர்வு அல்லாஹ் எல்லாம் கொடுக்கறது இல்ல, அது நியமத்துக்குள்ள பெரிய நியமம். தண்ணி ஆடும் குடிக்குது, மாடும் குடிக்குது, எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க துனியாவில. இன்னைக்கு பூரா தண்ணி குடிக்காதவங்க யாரு? எல்லாரும் தண்ணி குடிச்சோம். ஆனா குடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதாமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். இந்த தண்ணி எனக்கு குடிச்சே அல்லாஹ், இதான் அல்லாஹ் கொடுத்த. அது அல்லாஹ்வுடைய உணர்வுடனே குடிச்சா அது எல்லாருக்கும் கிடைக்காது நேமத்து. அது அமெரிக்க அதிபருக்கு கிடைக்காத நேமத், அது இன்பமான நேமத். அது என்ன நேமத்? அது இன்ப நேமத். அது என்ன நேமத்துங்க? யாருல தண்ணி நீ தான் அல்ல ஊற்றி விட்ட, தண்ணி ஓகேன்னு வாய்ப்பு இருக்கிறாள், தண்ணி நீ எனக்கு கொடுத்தே எவ்வளவு பெரிய நேமத்து. அப்ப தாவத்து கொடுக்குறாங்க, நீ சோறு திங்கிறோம், நீ கை சோறு பிணைஞ்சு எடுத்து வாயில வைக்கிறோம், இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டோம், இது எல்லாரும் கொடுக்குற நேமத். ஆனா சாப்பிடும் போது நீ எனக்கு கொடுத்தா, நீதான் இந்த உணவு ஊட்டி விட்ட உணர்வு இருக்கு, அது யாருக்கும் கிடைக்காத நேமத். அல்லாஹ் பாஸ்தாவை கொடுக்குது நேமத். விருந்துக்கு போயிட்டு இருந்தீங்க, நீ எங்க போயிட்டு இருந்த? எடுத்து வீட்டுல நீ எங்க போயிட்டாங்க? எனக்கு இன்னைக்கு பிரதமர் ட்ரீட் கொடுத்தாரு, அவரு வீட்டுல விருந்துக்கு போயிட்டு சந்தோஷமா இல்லைங்களா? அது கருணாநிதி வர சொல்லி இருந்தாரு, இன்னைக்கு அவரோட சேர்ந்து மந்திரி சபையோட உட்காந்து சாப்பாடு கொடுத்தாரு. அப்ப அவரு சாப்பாடு கொடுத்தாரு, அவரு கையில வாங்கி சாப்பிட்டா அதே இட்லி தோசை தான் இருக்கும். பிரதமர் கூட சாப்பிட்டா அதே இட்லி தோசை. இல்ல அமெரிக்க அதிபர் கூப்பிட்டு அங்க போய் அவங்க வெள்ளை மாளிகையில வச்சு இட்லி தோசை கொடுத்தாரு, அதே இட்லி தோசை தான் அங்க கொடுத்து அவர் கொடுத்தா சந்தோஷம் பெருசு. அது பெருசா போட்டு படம் பிடிச்சு போட்டு அமெரிக்க அதிபர் விருந்து உண்டார், அவருக்கு சோறு போட்டார். நாம யாருக்குங்க? அந்த கோடி சராசரிகளுடைய மோனா அதிபதி அவர் நமக்கு சோறு கொடுக்கிறான், அளவு ஊற்றுறான்,
இது சாதா சோறு இல்ல. எல்லாம் எனக்கு உட்கார வச்சு உணவு ஊட்டிட்டு இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? எனக்கு முன்னாடி இருக்கிறான், என் பக்கத்திலேயே இருக்கிறான், வலது பக்கமும் இருக்கிறான், பின்னாடி இருக்கிறான், என்னையும் ஆயினா இருக்கிறான், அந்த இட்லியிலே சட்டியிலே சாம்பார்ல ஆயினா இருக்கிறான். இருந்தா அல்ல எனக்கு உணவு ஊட்டி இருக்கிறானே. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆடி இருக்கு அடையில சொல்றாரு, அவர் ஆடுறாரு, டான்ஸ் அடிக்கிறார், கூத்தடிக்கிறார். ஆஹா, என் கூட மௌலா இருக்கிறா, என் கூட இந்த இன்பம் இருக்கா. இந்த இன்பம் எல்லாம் கிடைக்காத இருப்பார்களே, அந்த போதையை கட்டிட்டாங்க. அத 1 மில்லி ஊத்துறான், என்ன போதை சுத்துறான், ஒரு 50 மில்லி 100 மில்லி ஊத்திட்டு என்ன போதை சுத்துறான் அவன் பாட்டுக்கு. அதே அப்படியே ஊரே அளக்குறான், தெருவே அளக்குறான். ஆரிசில் இது தனி போதை. என்ன போதை? இது மௌலா என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான். காசுவம் கூட இருந்தா அவனுக்கு போதை வருது. மிதக்கிற நீ ஊரு பேரை மதிக்கிறது இல்ல, பேச்ச மதிக்கிறது இல்ல, உலமாக்களை மதிக்கிறது இல்ல. என்ன இவர் பெரிய காசு உள்ளவராக, இவர் காசு உள்ளவரா, இவர் பேர்ல 10 கோடி பேங்க்ல இருக்கான். அரே இவருக்கு வீடு இருக்கான், சொத்து இருக்கான், நிலைக்கிறான். அரே அல்லாஹ் கேட்கிறான், அதெல்லாம் அவனுக்கு சுத்தி இருக்குது. காசு ஒன் நெஞ்சுக்குள்ள இல்ல, வேற சோப்புல இருக்கும், பேங்க்ல இருக்கும், வீட்டுல இருக்கும். நான் ஐயா இருக்கிறேன். இந்த காசுகளுக்கு மாலிக்காக நான் அன்பு சாப்பாப்ப நான் இருக்கிறேன். அந்த காசு இருக்குது, உன்னை விட்டு வெளியில் இருக்கிற காசு உனக்கு உதவுமா, உன்னை கவுக்குமான்னு தெரியாது. அந்த காசு நீ அனுபவிக்க உதவுமா, உன்னை கட்டிலாக்குமான்னு தெரியாது. நீ வாங்கின காரு உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போகுமா, ஒரு கபரஸ்தானுக்கு கூட்டிட்டு போகுமா தெரியாது. அது கூட இருக்கிறது, அது கைரா சர்றா உனக்கு தெரியாது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் ஹைரேமா அதுட்டாமலாட்டா சதா உன் மேல இறக்கம் உள்ள வேண்டாம் அல்லா தாலா, சதா உன் மேல கருணை உள்ள வேண்டாம் அல்லா தாலா, சதா ராகுல்ல வேண்டாம்ங்கிறான். நான் ஒருத்தன் தான் நாக்கு, எதுவுமே நாசி கிடையாது, எதுவுமே நன்மை தராது. நான் ஒருத்தன் தான் நன்மை செய்ய முடியும். எதுவும் நல்லா வருத்தமா சொல்றாரு. இப்படிப்பட்ட எண்ணெயை விட்டுட்டு அதை நம்புற நீ, இது உதவுங்கிற அது உதவுங்கிற, அதை தேடி சதா அலையிற நீ. இந்த காசு பண்றதுக்கு சதா அலையிற, என்னை தேடாம நீ என்னை தேடுனா, நீ காசை தேடுனா, நீ ஒரு அடி போனா அது 2 அடி 1 அடிக்கு வருமா? அது கிடையாது. இன்னும் ஓடிட்டே இருக்குது. தேடி நாயா அலையறான், அலைஞ்சு செத்து போயிடுறான். கடைசியா கவர் தான் அல்லாஹ். இன்னும் வேணுங்கிற ஆசை மனிதனை உழைத்துக் கொண்டே இருக்கிறது. அவனை வீணடித்து விட்டது. இது வரைக்கும் அவர்ல போய் சேர்ற வரைக்கும் இன்னும் சேர ஆசை குறையுதானா, அது அதிகமாயிட்டு போகுது. முதல்ல பெட்டிக்கடைக்காரன் கேளுங்க, எவ்வளவு உங்களுக்கு தேவை வேண்டு இல்லைங்க. மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்குதுங்க. 2000 3000 நிம்மதியா வாழுதுங்க. ஒரு சின்ன மளிகை வச்சிருக்கான், என்னங்க வருமானம்? இந்த மாசத்துக்கு 4000 அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா கொடுக்குறோம். என்ன வீட்டு வாடகை கொஞ்சம் பத்தல மாட்டேங்குது. ஒரு 6000 7000 இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 3000 எக்ஸ்ட்ரா கிடைச்சா போதும், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருப்பேன். அவனுக்கு ஆசை அதிகமாயிருச்சு. மாசம் 4000 அல்லாஹ் கொடுத்தோன்னு ஆசை 3000 மேல இன்னும் 4000 எதிர்பார்க்கலாம். அவனுக்கு எல்லாம் மாசம் 500 ரூபாய் கொடுத்துறான், அவன் எதிர்பார்த்தான், இன்னும் 500 ரூபாய் எதிர்பார்த்தான். அப்ப காசு கூட ஆசையும் கூடுதுங்கிறான். உனக்கு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வருமானம்? அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தா மாசத்துக்கு ஒரு 5000 வருதுங்க. ஏதோ அது போதுமா? இன்னும் இன்னும் குறைக்க துவா செய்வா. நீங்க வேற நீங்க பக்கத்துல ஒரு கடை வாங்க வேண்டியிருக்கு. இன்னும் ஒரு 30,000 கிடைச்சுன்னா, மாசத்துல ஒரு 30,000 கிடைச்சுன்னா போதும். அவனுடைய தேவை இன்னும் 5000. ஒரு பெரிய டாக்ஸி அதிபர் எவ்வளவு வருமானம்? 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருதுங்க. இல்ல தரணும் ஒரு போதுமா? இல்ல இந்த டாக்ஸி பாதியில ஒளிஞ்சு போய் எல்லாம் ஓடுறது துவா செய்வா. அல்லாஹ் அக்பர். ஏன் நிறைவேற்ற இந்த மாதிரி சொல்லி உங்க வாயால் இந்த மாதிரி சொல்றீங்க? நீங்க இன்னொரு டாக்ஸி பார்த்து இருக்கிறேன், அதுல மாசம் 2 லட்சம் ரூபாய் வரும். அப்ப காசு கூட ஆசை கூடுது. ஆசை கூடி கபர்ல கொண்டு போய் திரிச்சு அத்தா சுருத்துமுல் மகாபிர் மண்ணை கொண்டு போய் வாயில வச்சு திரிச்சாதான் பாசை அடைஞ்சிடணும். பெருமாள் இந்த இப்னு வாயை நிரப்பாது, கல்வி நிரப்பாது, இல்ல துரா மண்ணு சொன்னாங்க. ஒரு புடி மண் எடுத்து உள்ள வச்சு போட்டு திரிச்சாதான் ஆசை அடங்கும். ஆஹா, ஏமாந்து போயிட்டோமே, எது வாழ்க்கை நினைச்சு ஏமாந்தோமே, அப்பதான் ஆசை அடங்கும். நீ துனியாவை தேடி ஓடுற, துனியா கிட்ட வராது, இன்னும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அது குடிக்க முடியாது ஈஸியா. அல்லாஹ் சொல்றான், இந்த துனியா விட்டு விலகி என் பக்கம் திரும்ப, கொஞ்சம் நீ என் பக்கம் திரும்பினால் நான் உன்னை அள்ளி அணைச்சுக்கிறேன். நீ ஒரு ஸ்டெப் வந்தா நான் 2 ஸ்டெப் வரேன். நீ நடந்து வந்தா நான் ஓடி வர்றேன். நான் நடந்து வா, என்கிட்ட ஓடி வர்றேன். நீ கொஞ்சம் கஷ்டப்படு, நான் உனக்கு கஷ்டத்துக்கு மேல 100 மடங்கு கூடி கொடுக்கிறேன். அல்லா தாலா அன்பர்களே, இந்த அல்லாஹ் மறந்துட்டு எதுவும் லமன் வர்ருஹு அக்ரபு மின் நஃபைஹி அல்லாஹ் சொல்றான். என்னை மரம் சிருஷ்டிக்கு அழைக்கிறீங்களே, சிருஷ்டி எப்படிப்பட்ட தெரியுமா? லமன் வர்ருஹு அக்ரபு மின் நஃபைஹி, அதனுடைய நஃபை விட அதன் வரதான் உனக்கு நெருங்கி இருக்கிறது. அனைத்து கோடி சிருஷ்டிகள் இருக்கு அன்பர்களே, அதனுடைய தீமை உனக்கு நெருங்கி இருக்கிறது அதன் நன்மையை விட. அப்படின்னு அர்த்தம் என்ன? எந்த சிருஷ்டியும் சுயமா நன்மை செய்யாது.
அதன் தீமைதான் உனக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு உன் மனைவி உனக்கு முழுமையாக தீமை செய்யக்கூடியவள் தான். ஏன் மகளுக்கு எல்லாமே சர்வமானது தான். மகளுக்கு எல்லாமே முழுமையான தீமையே உருவானதுதான். அல்லாஹ் ஒருத்தன் தான் கைரமானது. அல்லாஹ் ஒருத்தன் தான் நன்மையே உருவானவன். அப்ப முழு சிருஷ்டிகளும் முழு காயினாத்துகளும் தீமையே உருவானது. உன் மனைவியிடம் இருந்து நீ அது அளவு கூட 100% கூட நன்மை எதிர்பார்க்கவே முடியாது. அவள் தீமையே உருவானவள். நீயும் மனைவி கணவனிடமிருந்து 1% கூட அவள் நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன் 100க்கு 100 இந்த கணவன் தீமையே உருவானவன். என்னங்க இப்படி சொல்றீங்க? அல்லாஹ் சொல்றான், எதுவும் நல்ல மன்றது அகர்வமின் பின்ன மனைவி நன்மை தரால எப்படி? அரே அவ கூட அல்லாஹ் ஆயிட்டா இருக்கிறான். அவ சர்வமாக தான், அவ ஒண்ணும் இல்லாதவதான், கைரமாக தான் அல்லாஹ் ஆயிட்டா இருக்கிறான். அதே தீமை செய்யறா, அதே ஒரு நன்மை செய்கிறாள். அவ பைத்தியக்காரி தான், கணவனும் பைத்தியக்காரன் தான். பைத்தியக்காரன் சொல்லி வாழ முடியுமா? ஒரு பைத்தியக்காரி கட்டி சந்தோஷமா ஒரு கட்டில படுக்க முடியுமா? தூக்கல மாட்டி பொங்க விட்டு அவ போயிட்டு போய் சொல்லுவாங்க. இப்ப அவங்களும் யாரும் வாழ முடியும்? இப்ப அவ சோறாடி சொல்ல முடியுமா? அவ எனக்கு போட்டு கர்ப்பா பூச்சி வச்சு உள்ள போட்டாலும் போடுவாங்க. சேலு பாம்பராச்சு உள்ள போட்டு விஷத்தை ஒண்ணு கலந்து கொடுத்து பைத்தியக்காரி எவன் வாழுவான்? அதே மாதிரி எல்லாரும் பைத்தியம் தான். எல்லாரும் அக்கறை இல்லாதவர்கள் தான், அறிவியல் ஜாகில்கள் தான். பின்ன எப்படிங்க ஒழுங்கா சோறாக்கி தர்றா? பின்ன எப்படி இன்பம் கொடுக்குறா? பின்ன எப்படி சந்தோஷமா இருக்கிறா? ஆலிமாகி அல்லாஹ் ஐயா இருக்கிறான். ஆலிமாகி அல்லாஹ் ஐயா இருக்கிறான். அதனால அவள்கிட்ட கயிறு வெளியே வருது. கைரமாக அல்லாஹ் உள்ள இருக்கிறா. அதனால கயிறு வெளியே வருது. அவள் சர்வமாக, அவள் தீமையை உருவானவள். நன்மையே உருவான அல்லாஹ் கூட இருக்கிறதுனால நன்மை வருது. இப்ப நீ என்ன செய்யணும்? அவள நீ அவளை பார்க்காத, அவளை காட்டிட்டு இருக்கிற மௌனாவை பாதிப்பதி பார்த்தால் கைரமாக அல்லாஹ் கூட சேர்த்து சேர்த்து பார்த்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? கயிறு வச்சிருவான். கயிறு தான் நூல்ல வரும். அவளுக்கு தீமையே வெளிவராது, நன்மையே வர்ற மாதிரி அல்லாஹ். அவள் இருந்து நன்மை தான் வெளியே வரும், தீமை அளவு கூட வெளிவராம அல்லாஹ் பாதுகாப்பு. இப்போ பையன் இருக்கிறானே நண்பர்களே, அவன் சர்வமாக இருந்தான். அந்த பையன் அவன் அளவு கூட கயிறு கிடையாது. நீ அந்த பையன்ல மௌலாவை பார்த்துக்கிட்டே இரு, மௌலாவை கூட சேர்த்து சேர்த்து பார்த்துக்கிட்டே இரு. இப்ப என்ன ஆயிரும்? அல்லாஹ் பிடி வந்துருவான். நீ பார்க்க அல்லாஹ் கூட வந்துடுறேங்க. அல்லாஹ் தாலா நீ சுகூது செய்ய செய்ய அல்லாஹ் அந்த பையன்ல ஐநாயிரம் அல்லாஹ் தாலா என்ன ஆயிரம் நண்பர்களே, என்ன நினைச்சிருவான்? அல்லாஹ் தாலா அந்த பையன்ல இருந்து மௌலாவில இருந்து ஊழ வர ஆரம்பிச்சிருவான். அவன் நினைச்சதெல்லாம் ஹைராவி அல்லாஹ் ஊழ வர ஆரம்பிச்சிருவான். நீ எல்லா வஸ்துக்கள்ல முழு காயினாத்துகளில் நீ அல்லாஹ்வை பார்க்கும் காலம் எல்லாம் அந்த காயினாத்தில் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கும் தாங்க சூஃபியாக. அல்லாஹ்வை மறந்து அந்த காயினாத்துல அந்த காயினாத்தை நீ பார்க்கும் காலம் எல்லாம், சிருஷ்டிகளில் சிருஷ்டி தரிசிக்கும் காலம் எல்லாம் அவைகளுக்கு நீ கட்டுப்பட்டு வாழணும் தாங்க சூஃபியா. ஏன் அவைகளுக்கு நீ கட்டுப்பட்டு வாழணும்? அவைகளை நீ சிருஷ்டியை பார்க்கும் காலம் எல்லாம், சிருஷ்டியில ஐதா இருந்து கோடி சிருஷ்டிகள் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய யாருமே இல்லை. அந்த உணர்வுல நீ பார்க்கும் காலம் எல்லாம் அந்த சிருஷ்டிகள் மூலமாக அல்லாஹ்வோட கயிறு செய்ய ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ்வுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் உன்னை வாழ வைக்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு நடக்கிறது மண்ணு ஒன்னை புகழ ஆரம்பிச்சிருவான். ஆக அன்பர்களே, பெரியார்களே, இன்ன ஞானங்களை நம்ம கத்துக் கொடுத்துட்டாங்க சூஃபியாக்கள். என்ன துனியா ஒரு பக்கம் போட்ட அன்பர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வச்சானே, அல்லாஹ் அக்பர் சொல்ல வச்சானே, இதோட பெரிய நியமத்து ஒண்ணும் இல்லை. சூஃபியா அல்ஹம்துலில்லாஹ்.